Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம kaneeshreenalogics ஆப் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம ஆப்ல பாத்தீங்க அப்படினா எலைட் பாஸ் வாங்குனீங்க அப்படினா பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒரு ஒன் ஷாட்டா உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போயிட்டு நீங்க வந்து உள்ள ஜாப்க்குள்ள என்ட்ரி ஆகுற வரையும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்ல இருக்கும். சோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதல பாத்தீங்கன்னா ஆப்டிட்யூட் இங்கிலீஷ் ரீசனிங் எல்லா பேங்கோட PDF கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து மார்க் இன்டர்வியூ பேக்கேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த எலைட் பாஸ்க்குள்ள கவர் ஆகும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம எலைட் பாஸை வாங்கிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 499 பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மேக்ஸின் மந்த்லி பூஸ்டர்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னும் என்ன கேட்டால் எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவரேஜஸாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எது இருந்தாலுமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல்லையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீக்கானது அதாவது ஏப்ரலோட ஃபஸ்ட் வீக்கானது. ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இன் மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த எண்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ரிட்டைன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அன்சேஞ்ச் ஃபார் விச் பீரியட். எந்த பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாமல் திருப்பி அப்படியே அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து வச்சிருக்காங்க. யார் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எந்த பீரியட் எந்த டைம் பீரியடுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர் 1க்கு. ஓகே, அதாவது ஏப்ரல் டு ஜூன் 2026க்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து அதாவது எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4% பர் ஆனம்க்கு. ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா 6.9%, 2 இயருக்கு 7.07%, 3 இயருக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா டிடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 7.1%, 5 இயருக்கு வந்து 7.5%, 5 இயருக்கான ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா 6.7% வந்து பர் ஆனம், சீனியர் சிட்டிசனுக்கு 8.2%, மந்த்லி MIS ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 7.4%, NSCக்கு பார்த்தீங்கன்னா 7.7%, PPFக்கு 7.1%, KVP அதாவது கிசான் விகாஸ் பட்ரான்னு சொல்லுவாங்க 7.5%, SSY அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனான்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா 8.2%. ஓகேங்களா? இந்த சீனியர் சிட்டிசனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனாக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 8.2% அதாவது அதிகமான பர்சன்டேஜான இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஏப்ரல் 1, 2026 இன்சூரர்ஸ் இன் இந்தியா ரெக்யர்ட் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் விச் ஸ்டாண்டர்ட் மேண்டேட்டட் பை IRDA. அதாவது IRDA வந்து ஒரு மேண்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட் வந்து பண்ணியிருக்காங்க IRDA. அது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா INDASன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த INDAS தான் வந்து ஒரு மேண்டேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகபிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மேண்டேட்டர் தான் வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா IRDA தான் கொண்டு வந்திருக்காங்க. INDAS. ஓகேங்களா? இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது தான் வந்து INDASன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டு ஃபார் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் FRB ஃபார் 2028 ஃபார் த பீரியட் ஆஃப் ஏப்ரல் 2026 டு அக்டோபர் 2026க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.17% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் ஹவ் பார்ட்னர் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ் பேஸ்ட் ஆன் டொமஸ்டிக் பெஞ்ச் மார்க் ப்ரைஸ். ஓகேங்களா? எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்ட்னரோட சேர்ந்து அதாவது 2 கம்பெனியோட பார்ட்னர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதன் பேஸ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பெஞ்ச் மார்க் ப்ரைஸ் பேஸ்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா NSCயும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா IGXும் சேர்ந்து. ஓகேங்களா? NSCன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், IGX அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஐஜிஎக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்னர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் டெரிவேட்டிவ்க்கான எதன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பெஞ்ச்மார்க் பேஸ்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ்க்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the natural gas futures contracts introduced by NSE will be based on which index? எந்த இண்டெக்ஸ் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE தான் வந்து அதாவது இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த பேஸ்டான இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா GIXI பேஸ்டு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த GIXIன்றது முன்ன சொன்னது தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். ஓகேங்களா. இந்தியாவோட கேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் தான் GIXI அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. சாரி GIXIன்றதுனால கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. IGX தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். GIXIன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டினோட சேர்ந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் இந்தியாஸ் GST கலெக்ஷன்ஸ் இன் மார்ச் 2026? மார்ச் 2026 GST இந்தியாவோட GST கலெக்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட GST கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.1 lakh crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கலெக்ட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. இந்த மார்ச் 2026 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.8% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. அதாவது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் வந்து ஃபினான்ஷியல் இயர் பார்க்கும்போது 8.8% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.1 lakh crore வந்து ரீச் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் வந்து அதிகமான அந்த GST ரெவன்யூ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆனதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறது. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா இருக்கிறது. ஓகேங்களா. தேர்டு பார்த்தீங்கன்னா குஜராத், அதாவது அதிகமான GST ரெவன்யூ வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what was the CASA ratio of banks in the December 2025 quarter as per RBI data? RBI data படி பார்க்கும்போது CASAன்றது என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இந்த டிசம்பர் 2025 குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதனோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 37.9% வந்து அதனுடைய ரேஷியோவாக இருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கிறது. எவ்வளோனா 37.9% வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பிளானட் பை SEBI to increase the number of investment advisors in India? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா SEBI வந்து பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எதுக்குன்னா இந்த ஃப்ராட் மற்றதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு அட்வைசராக கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து SEBI வந்து இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEBI SETU, அதாவது SEBI SETU அப்படின்னு கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாச்சும் ரெகுலேஷன்ஸ் அப்டேட் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கைடன்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஈஸியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்வைசர்ஸாக வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக SEBI வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. SEBI SETU அப்படின்னு கூடிய ஒரு ஆப். ஓகேங்களா. ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் GDP growth rate as Moody's ratings projected for India ஃபினான்ஷியல் இயர் 26 to 27. ஓகேங்களா. இந்த மோடியோட ரேட்டிங் படி பார்க்கும்போது இந்தியாவோட ப்ரெடிக்ட் பண்ண GDP growth rate எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.0%, அதாவது 6% வந்து பார்த்தீங்கன்னா மோடியோட ப்ரெடிக்டட் GDP growth rate. ஓகேங்களா. ஸோ 6%. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியராக எவ்வளோ எஸ்டிமேட் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8% இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBI imposed a penalty of 10.30 lakh on which company for non-compliance with regulatory guidelines? எந்த கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா RBI ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10.30 lakh வந்து பெனால்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி மேலே. அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸ்க்ளூசிவ் கேபிட்டல் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி மேலே தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.30 லேக் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியாக வந்து ஆர்பிஐ வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் 2026 ஹெல்டு. 2026க்கான பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சண்டன் நர்சரி அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா த பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னக்கூடிய 2026க்கான ஃபெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்ட் எது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேஷ்னல் ஈவெண்ட். எதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கல்ச்சர், அவங்களுடைய கிராஃப்ட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களுடைய என்டர்ப்ரனர்ஷிப், அதாவது அவங்களுடைய ஒர்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா. எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டன் நர்சரி அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. யார் கூட கொலாபரேட் பண்ணிங்கன்னா ட்ரைஃபெட் அப்படின்னக்கூடிய ஒரு நிறுவனத்தோட. ஓகேங்களா. இவங்களோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which high court has prohibited the use of artificial intelligence in judicial decision மேக்கிங் அண்ட் டிராஃப்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு டிராஃப்டிங் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு டிராஃப்டிங் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட ஹைகோர்ட் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங்க்கும் டிராஃப்டிங்க்கு ஜட்ஜ்மெண்ட்கான இருக்கக்கூடிய அதை வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டர். ஓகேங்களா. ஸோ எங்கன்னா குஜராத்தில் தான் வந்து இதுக்கான ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெனிஸ் மான்ட்ரோவ் co-chaired the India-Russia Inter-Governmental Commission IRIGCன்னு சொல்லுவாங்க இல்லை டெக் மீட்டிங் இன் நியூ டெல்லி அலாங் வித் ஹூம். யார் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா ரஷ்யாக்கான ஒரு இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மீட்டிங். ஓகேங்களா. ஸோ எங்கன்னா நியூ டெல்லியில் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்சங்கர், அதாவது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவரோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெனிஸ் மொன்ட்ரோ அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. யாருன்னா இந்த டெனிஸ் மான்ட்ரோவ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் அவர் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் மீட்டிங்கை வந்து நியூ டெல்லியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், அதாவது WDFCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கனெக்ட்ஸ் ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினல் JNPT டு விச் லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டார்டி அப்படின்னு கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக வந்து கொண்டு வந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்னா 1506 கிலோமீட்டருக்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா. ஃப்ரம் எங்கேருந்து அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினல் இருந்து தாட்ரி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன். ஓகேங்களா. ஸோ எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1506 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் கவரேஜஸாக இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization launched the ATL SAT and the Mentor India Academy initiative in April 2026. எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் தான் வந்து இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ATL SAT அப்படின்றதும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இந்தியா அகாடமி அப்படின்னக்கூடிய ரெண்டு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த ATL SAT அப்படின்றத வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த எஜுகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டல் திங்கரிங் லேப்ஸ் அப்படின்றத வந்து மெயினாக கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ATL SAT வந்து கொண்டு வந்திருக்காங்க. மென்டார் இந்தியா அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா டு அட்வான்ஸ் ட்ரைனிங் ஃபார் மென்டர்ஸ்
கைடிங் யங் இன்னோவேட்டர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஓகேங்களா கொண்டு வந்தது தான் இந்த மென்டார் இந்தியா அகாடமின்னு சொல்லுது. யங் இன்னோவேட்டர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக அவங்கள வந்து ஊக்குவிக்க விதமாக இந்த 2 இனிஷியேட்டிவும் கொண்டு வந்தது எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கு தான் வந்து இந்த 2 இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. த்ரூ எதன் மூலிமா பார்த்தீங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மூலிமா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which institution has been granted deemed to be a university status by the Ministry of Education in 2026. எந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழேருந்து வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிராண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூஷனுக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த என்சிஆர்டிக்கு தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டீம் டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டிக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது தான் வந்து என்சிஆர்டிக்கான எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த கம்போசிஷன் ஆஃப் E20 பெட்ரோல் இன்ட்ரடியூஸ்ட் அக்ராஸ் இந்தியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் வந்து எல்லா இதுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10% இருந்த E20 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது E20னா எத்தனால் ஓகேங்களா, எத்தனாலோட அடிஷனல் ஓகேங்களா. ஸோ இப்போ E20 பெட்ரோல்ன்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80% பெட்ரோலும் 20% எத்தனால் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த E20 அப்படின்னக்கூடிய எக்ஸ்பென்ஷன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா இடத்துலையுமே, எல்லா ஃபியூல் ஸ்டேஷனும். யார் அஃபிஷியலாக இது டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Sampang digital platform adopted by the government of Goa is related to which function. எதன் ரிலேட்டட் ஆன இந்த Sampang digital platform வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் கோவாவோட கவர்மெண்ட் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Sampang digital platform வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த Sampang அப்படின்னக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷனான ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the know your candidates feature introduced by ECI is available on which platform. எந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த know your candidates அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ECI நெட் அப்படின்னக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ஓகேங்களா. அதாவது எலெக்ஷன் கமிஷனில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த நியூ ஃபியூச்சர் மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லை அவங்களுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அஃபிஷியல் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா பார்க்க முடியும் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுறதுமான ஒரு விதமாக வந்து ஒரு ஃபீச்சராக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எதில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ECI நெட் பிளாட்ஃபார்ம் அதில் தான் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ know your candidates அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ECI நெட் பிளாட்ஃபார்மில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the BIRAC பயோநெஸ்ட் இன்குபேஷன் சென்டர் வாஸ் இனாகிரேட்டட் அட் விச் இன்ஸ்டியூட். எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைராக் பயோ நெஸ்ட் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சர் அதாவது இன்குபேஷன் சென்டரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட்டில் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CSIR CFTRI மைசூரில் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ CSIRன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எக்ஸ்பென்ஷனாக இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ன்றது தான் CFTRI ஓகேங்களா. சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ன்றதுக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ், அது எங்கன்னா மைசூரில் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த பைராக் அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் வந்து எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் பைராக் கீழே தான். பைராக்ன்றதுக்கான BIRACக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில் அப்படின்றது தான் வந்து இந்த BIRACக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. அவங்களுக்கு கீழே தான் அந்த எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இன்குபேஷன் சென்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்மயோகி சதான சப்தக் 2026 இஸ் அசோசியேட்டட் வித் விச் இன்ஸ்டியூட். எந்த இனிஷியேட்டிவ் அசோசியேட்டட் ஆனது இந்த கர்மயோகி சதான சப்தக் 2026 பார்த்தோம்னா அந்த நேம்லேயே இருக்குது. மிஷின் கர்மயோகி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகி சதான சப்தக் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் கர்மயோகி வந்து முடிஞ்சு 5 இயர் ஆகிருக்கு ஓகேங்களா. அதை லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகி சதா
சதானா சப்த் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கே இது கண்டக்ட் பண்ணாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இந்தியா எஸ்டிஜி டேஷ்போர்ட் ஹேஸ் பின் டெவலப்டு பை MOSPI இன் கொலபரேஷன் வித் விச் ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொலபரேஷன் பண்ணி இந்த இந்தியா எஸ்டிஜி டேஷ்போர்ட் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா UNRCO அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து, அதாவது யுனைடெட் நேஷன் ரெசிடென்ட் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் அப்படின்றதோட ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கான ஒரு டேஷ்போர்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு ட்ராக் த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அதாவது அந்த டெவலப்மெண்ட்டுக்கான அந்த டார்கெட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து அந்த ஒரு க்ரோத்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஷ்போர்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த கம்பெனியோட சேர்ந்துன்னா UNRCOட சேர்ந்து, யுனைடெட் நேஷன் ரெசிடென்ட் கோஆர்டினேஷன் ஆஃபீஸோட சேர்ந்து வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த AI பேஸ்டு அசிஸ்டன்ட் லான்ச்டு பை CBDT டு சிம்பிளிஃபை டேக்ஸ் ஃபைலிங். டேக்ஸ் ஃபைலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா CBDT வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு AI பேஸ்டான ஒரு அசிஸ்டன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கார்சாத்தி அப்படின்னு கூடிய கார்சத்தி KRSASAATHI அப்படின்னு கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. AI பேஸ்டான ஒரு அசிஸ்டன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பரம் 2026 கேம்பெயினான ஒரு பார்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் CBDT தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதன் கீழே வந்து CBDT வரும்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் வரும். ஓகேங்களா. ஸோ கார்சாத்தி அப்படின்னு ஒரு AI பேஸ்டான அசிஸ்டன்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு சிம்பிளிஃபை த டாக்ஸ் ஃபைலிங் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சைன்ட் அன் MOU வித் விச் யூனிவர்சிட்டி டு எஸ்டாப்ளிஷ் AI ஸ்கில்ஸ் சென்டர். AI ஸ்கில்ஸ் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் சேர்ந்து AI ஸ்கில் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் சென்டர் ஹாஸ் பின் டிசைக்னேட்டட் ஆஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபோனாக்கான ஒரு சென்டர் பேஸ்டான ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த சென்டரில் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா CMLRE கொச்சியில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த CMLRE அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் அண்ட் ஈக்காலஜி அப்படின்றது தான் வந்து இந்த CMLREன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபோனாக்கான ஒரு பிளேஸாக வந்து டிசைனேட்டட் சென்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கொச்சியில். ஓகேங்களா. கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா SDG டேஷ்போர்ட் இஸ் அலைன் வித் விச் நேஷனல் ஃப்ரேம்வொர்க், எந்த ஃப்ரேம்வொர்க் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட SDG டேஷ்போர்டு வந்து அலைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் NIFோட பேஸ்டான ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க்கில் தான் வந்து இந்தியா SDG டேஷ்போர்டு வந்து அலைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கோல் டு அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் வில் பி செட் அப் வித் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரியிலேருந்து அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷாவில் தான் வந்து இதுக்கான பிளான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கோல் டு அமோனியம் நைட்ரேட் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிஷாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்குது. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் PNG டிரைவ் 2.0 ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் ஆன் விச் டேட், எந்த டேட் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த 2.0 நேஷனல் PNG டிரைவ், அதாவது நேஷனல் பைப்டு நேச்சுரல் கேஸ் 2.0 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த டேட் வரைக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 30th June 2026 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The நியாய சேட்டு AI chatbot was unveiled by which ministry, எந்த மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நியாய சேட்டு AI chatbot அப்படின்னு கூடிய ஒரு chatbot வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது நியாயம், அதாவது நீதி நேர்மை நியாயம் சொல்லுவோம். நியாய சேட்டு AI chatbot was unveiled by which ministry, எந்த மினிஸ்ட்ரி கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI chatbot, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு chatbot வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization released the Energy Statistics India 2026 report வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSO தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026 ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து எத்தனாவது எடிஷனா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 33rd எடிஷன் இதோட. ஓகேங்களா, 33rd எடிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NSO வரும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்மந்திரி மவான் டிஎன் சட்கர் யோஜனா ஹாஸ் பீன் லான்ச்டு பை விச் ஸ்டேட்? அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமந்திரி மவான் டிஎன் சட்கர் யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோஜனாவை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. என்ன நேம் பார்த்தீங்கன்னா முக்மந்திரி மவான் டிஎன் சட்கர் யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. பவன் சிங் மன் அப்படின்றவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கோசன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் ஸ்கீமாக வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அதாவது அந்த உமனுக்கான ஒரு எக்கனாமிக் சப்போர்ட் கொடுக்கறதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது முக்மந்திரி மவன் டிஎன் சாட்கர் யோஜனா அப்படின்னு கூடிய யோஜனா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாப்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CCRAS has signed an MOU with which AA platform for multilingual Ayurveda research access purpose கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CCRAS வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு AA பிளாட்ஃபார்ம் கூட. எந்த பிளாட்ஃபார்ம் அதோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அனுவதினி AA அப்படின்னு கூடிய ஒரு AA கூட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CCRAS வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த CCRAS என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CCRAS இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே வந்து வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஆயுர்வேதிக் சயின்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுவதினி AA அப்படின்னு கூடிய ஒரு AAவோட வந்து பார்த்தீங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் த மல்டிலிங்குவல் எல்லா லாங்குவேஜ்லையும் நிறைய லாங்குவேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் ரிசர்ச் ஆக்சஸ் வந்து பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு வந்து எனபிள் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த மல்டிலிங்குவல் ஆயுர்வேதிக் ரிசர்ச் ஆக்சஸ்க்கான ஒரு AA பிளாட்ஃபார்ம் அனுவதினி AAயோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் லான்ச்டு த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் ஃபார் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் வீவர்ஸ் இன் 2020 ஏப்ரல் 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 150 crore ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் ஃபார் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் வீவர்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட சிஎம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க என் சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா, ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் பண்ணுறவங்களுக்கான ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, இதுக்கான ஓவரால் பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 crore வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Ministry of Defence signed a contract with BEL for procurement of which system for the India Air Force கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BELோட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன் ரேடார் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க BELோட ப்ளஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் சேர்ந்து. ஓகேங்களா, இதுக்கான எஸ்டிமேஷன் அதுக்கான கான்ட்ராக்ட் காஸ்ட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1950 crore வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேங்களா இந்த கான்ட்ராக்டுக்கான சைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் ப்ளஸ் வந்து பெல்லும் சேர்ந்து. ஓகேங்களா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னா மவுண்டைன் ரேடார் சிஸ்டத்தை வந்து பண்ணுறதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு. ஓகேங்களா, இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறது நியூ டெல்லியில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PM குஷும் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டார்? எந்த செக்டாருக்கு ரிலேட்டட் ஆனது இந்த PM குஷும் ஸ்கீம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா PM குஷும் ஸ்கீம் வந்து சோலார் எனர்ஜி ஃபார் ஃபார்மர்ஸ் கோசரம் கொண்டு வந்தது தான் வந்து இந்த PM குஷும் ஸ்கீம். ஓகேங்களா, இந்த PM குஷும் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ப்ளஸ் இந்த PM குஷும்கான எக்ஸ்பென்ஷனும் மறக்காமல் கீழே கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் MC14 ஆஃப் த WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனால் கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஸோ வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி? எந்த சிட்டியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யுகோண்டே அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
யுகண்டே அப்படின்னக்கூடிய இந்த பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கேமரோனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ் யாரோட தலைமையில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லுக் மேக்லோரியன் மபர்கா அட்டன்கனா அப்படின்னு கூடிய, ஓகேங்களா, அட்டன்கனான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவங்களுடைய தலைமையில் சேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் எதோட பார்த்தீங்கன்னா கேமரூனுக்கான ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இவர். ஓகேங்களா, ஸோ இவரோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 15th கான்ஃபரன்ஸ் COP15 சொல்லுவாங்க. பார்ட்டிஸ் டு த கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ் வாஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் வந்து COP15 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா COP15 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. COP15 எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which airport was named world best airport at the Skytrax World Airport Awards 2026. அதாவது 2026க்கான Skytrax World Airport Award படி ஓகேங்களா எந்த ஏர்போர்ட் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட் ஏர்போர்ட்டுக்கான நேம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சாங்கி ஏர்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஏர்போர்ட்டுக்கான அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் த 14th டைமாக வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஷாங்காயோட சிங்கப்பூர் ஷாங்காய் ஏர்போர்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. இந்த ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட் 2026 வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா who painted the artwork Yashoda and Krishna which became the India's costliest artwork. ஓகேங்களா, இந்தியாவோட காஸ்ட்லியஸ்ட் ஆர்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த யார் பெயிண்ட் பண்ணது அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ரவி வர்மா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 வீக்கான குயிஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனாக டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிஎஃப்ல வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who among the following was named the Asian Squash Federation Player of the Year 2025 இந்த மென்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்க எதுனா ஏஷியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க யார் பார்த்தீங்க அப்படின்னா அபய் சிங் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென் கேட்டகரியில் ஏஷியனோட ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் 2025 வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸும் ரெசிக்னேஷனும் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ டுக் த அடிஷனல் சார்ஜ் ஆஸ் அ சேர்மன் அண்ட் எம்டி அதாவது மேனேஜிங் டைரக்டர் சிஎம்டி ஆஃப் செயில் இன் ஏப்ரல் 2026. ஸ்கெயிலுக்கான இப்போ 2026 அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கான இப்போ எம்டி சிஎம்டியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது அடிஷனல் சார்ஜாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகுமார் சிங் அப்படின்றவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா அமரேந்திர பிரகாஷ் அப்படின்றவங்க வந்து ரிசைன் பண்ணதுனால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகுமார் சிங் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சார்ஜாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மங்கோலியாக்கான நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா உஸ்டுல் நியாம் ஒசூர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அதாவது நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மங்கோலியாக்கான பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படி எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஹூ வாஸ் எலெக்டட் ஆஸ் த 11th பிரசிடென்ட் ஆஃப் மியான்மரோட 11th பிரசிடென்ட்டாக யார் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அவரோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யூ மின்டி ஸ்வி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க மியான்மருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the international event of ambassador for the TCS World 10K அதாவது 10 கிலோமீட்டர்ஸ்க்கான பெங்களூரு 2026க்கான ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க் பிளாசிக் அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் மெடலிஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரம் குரோட்டியாவில். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் வேர்ல்டு 10K பெங்களூர் 2026 வந்து பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who assumed office as the 49th vice chief of the army staff of India in 2026 யாரை வந்து ஆஃபீஸ் வந்து அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஃபீஸ் வந்து 49th வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who has been appointed as the Director General DG of the Director General of Civil Aviation க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தோம் ஒரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா வீர் விக்ரம் யாதவ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஜி அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த வேல்யூ ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா 2025-26க்கான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஓவராலாக எவ்வளோ வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 38,424 crores வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கான ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான வேல்யூவாக வந்து 2025-26க்கான வேல்யூ ஓகேங்களா பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 62% ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 62% வந்து அதிகம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Sadhana SUP 2026 is primarily aimed at improving which of the following எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக இந்த Sadhana SUP 2026 வந்து ப்ரைமராக எய்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் சிவில் சர்வன்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Sadhana SUP 2026 வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் சிவில் சர்வன்ட்ஸ் இன் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தது தான் இந்த Sadhana SUP 2026. எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 8 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் அரிதமன் ஓகேங்களா கமிஷன் இன் ஏப்ரல் 2026 பிலாங் டு விச் கிளாஸ் ஆஃப் சப்மரைன்ஸ் எந்த சப்மரைனோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வருது என்ன ஐஎன்எஸ் அரிதமன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹரியன்ட் கிளாஸ்க்கு சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் அரிதமன் அப்படின்னு கூடிய இந்த ஷிப் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஷின் மித்ரா லான்ச்டு பை இஸ்ரோ is associated with which of the objective எந்த objective ரிலேட்டட் ஆனது இந்த மிஷின் மித்ரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்துக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மித்ரா அப்படின்னு கூடிய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த மிஷின் மித்ராக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஆஃப் இன்டர் ஆப்பரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் மித்ரா அப்படின்றதுக்கான மித்ராக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which mission marked the first human journey beyond low earth orbit since Apollo 17 1972 அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜேர்னி அது அப்போ இருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷின் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிமிஸ் 2 அப்படின்னக்கூடிய ஒரு மிஷின் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னா நாசா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் யூஎஸ்ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இது ஆர்டிமிஸ் 2 அப்படின்ற செகண்ட் அப்படின்றத ஒரு மிஷின் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நாசா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் டிடிபி ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் டெவலப்பிங் மெட்டீரியல் யூஸ்டு இன் விச் டைப் ஆஃப் பேட்டரிஸ் எந்த பேட்டரிஸ்க்கான ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஆர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சோடியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கோசரம் டெவலப் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா டிடிஆர் அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூட்கி உத்தரகாண்டில் வந்து இருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ship was delivered by Cochin Shipyard Limited to the Indian Navy in 2026 இந்த 2026ல பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஷிப்போட நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் மால்வன் அப்படின்னு கூடிய ஒரு ஷிப்பை தான் வந்து டெலிவர் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொச்சி ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் சாக்ஷி யாட் 1280 launched by கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் சாக்ஷி அப்படின்னு கூடிய ஷிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இஸ் கிளாசிஃபைட் விச் டைப் ஆஃப் வெசல்ஸ் எது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து அடங்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஷோர் பேட்ரோல் ஷிப் வெசல் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் சாக்ஷின்றது வந்து இருக்கிறது. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஒரு பேட்ரோல் வெசலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசலாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஐஎன்எஸ் சாக்ஷி யாட் 1280 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who is the author of the autobiography a road well traveled அப்படின்றதுக்கு புக்குக்கான ஆத்தர் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே ராகவன் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா a road well traveled அப்படின்றதுக்கு புக்குக்கான ஆத்தர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as per the IRENA report, what position did India achieve the global renewable energy market in 2026? ஓகேங்களா. இந்த உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா renewable energy marketல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் இந்தியா இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பொசிஷனில் வந்து இந்தியா இருக்கிறது இந்த IRENA ரிப்போர்ட் படி, அதாவது இன்டர்நேஷ்னல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி ரிப்போர்ட் படி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் தேர்டு லார்ஜஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கக்கூடியது, அதாவது எந்தனா ரெனியூவபிள் எனர்ஜி மார்க்கெட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who authored the book Tides of Time பாரத் ஹிஸ்ட்ரி தோ முரல்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்ற புக்குக்கான ஆத்தர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சுதாமூர்த்தி அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்குக்கான ஆத்தர். புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத் ஹிஸ்ட்ரி த்ரூ முரல்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்ற புக்குக்கான ஆத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதாமூர்த்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state emerged as the overall winner of the inaugural Khelo India Tribal Gamesல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து ஓவரால் வின்னராக இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து வின் ஆகி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேம்னா கெலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் 2026 எங்கே இந்த கேம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கட்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணது. இதில் வந்து ஓவரால் வின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா தான் வந்து ஓவரால் வின்னிங். எவ்வளோ மெடல்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 38 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க கர்நாடகா. ஓகேங்களா. டாப் பிளேஸில் இருக்கிறது கர்நாடகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷா தான் வந்து செகண்ட் பிளேஸு. இது ஒடிஷா பார்த்தீங்கன்னா 57 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் செக்யூர் தேர்ட் பிளேஸ் 35 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது 38 இல்லை கர்நாடகா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the men's long jump event at the India's Athletics Series 2026 மென்னோட லாங் ஜம்ப் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அத்லெட்டிக்ஸ் சீரியஸில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா முரளி ஸ்ரீசங்கர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முரளி ஸ்ரீசங்கர் அவர் வந்து மென்ஸ் லாங் ஜம்ப் ஈவெண்ட்டில் வந்து இந்தியன் அத்லெட்டிக்ஸ் சீரியஸ் 2026 வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.15 மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா கந்திராவா ஸ்டேடியத்தில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. அங்கே 8.15 மீட்டர் வந்து அதாவது அவ்வளோ லாங் ஜம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அத்லெட்டில். ஓகேங்களா. மென்னோட லாங் ஜம்ப் ஈவெண்ட்டில் யார் வின் பண்ணியிருக்குதுன்னா முரளி ஸ்ரீசங்கர் அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா 38 இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் ஃபஸ்ட்டு வென் இஸ் வேர்ல்டு ஹெல்த் டே, அதாவது ஒரு ஹெல்த் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 7 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 7 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். தீம் பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படின்றது தான் இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மேரிடைம் டே இன் இந்தியா அப்சர்வ்ட் இன் விச் டேட், எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மேரிடைம் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மேரிடைம் டேவாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. நேஷனல் மேரிடைம் டே வந்து ஏப்ரல் 5 வந்து நேஷனல் மேரிடைம் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இன்டர்நேஷனல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன் இஸ் அப்சர்வ் ஆன் விச் டேட், எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன் சொல்லிட்டு எந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ்க்கான ஒரு டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். டு கிரியேட் எல்லாம் வந்து ரெய்ஸ் அவேர்னஸ் அபவுட் த டேஞ்சர் ஆஃப் லேண்ட் மைன்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் இன் பீஸ்
இன்வெஸ்ட் இன் பீஸ், அதே இன்வெஸ்ட் இன் மைன் ஆக்ஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, இன்வெஸ்ட் இன் பீஸ், இன்வெஸ்ட் இன் மைன் ஆக்ஷன் அப்படின்றது தான் இந்த 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட். அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் அவேர்னஸ் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி எவ்ரி லைஃப் ஆஸ் வேல்யூ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, எவ்ரி லைஃப் ஆஸ் வேல்யூ அப்படின்றது தான் இந்த 2026க்கான தீம். இந்த வருஷத்தோடு சேர்ந்து இது வந்து எத்தனாவது எடிஷனாக இருக்குன்னா 19th எடிஷனாக இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, எப்போ அப்சர்வ் பண்ணோம்னா ஏப்ரல் 2 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who among the following was named as the Asian Squash Federation Player of the Year 2025. இந்த மென் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த இயர் வந்து 2025ன்னு சொல்லிட்டு யாரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு மறக்காமல் இந்த குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஹைகோர்ட் ஹாஸ் ப்ரோஹிபிட்டட் த யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் த ஜுடிஷியல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் டிராஃப்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் டெசிஷன் மேக்கிங் முடிவு எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க, அதாவது பேன் பண்ணியிருக்காங்க ஒரு ஹைகோர்ட். ஸோ அந்த ஹைகோர்ட் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த 2 குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.